பல உலகும் படைத்தலி துடைக்கினும் ஓர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருந்தது போல் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தே உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலகவள களிந்தொழிந்து சிதையாவுன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அன்னை தமிழுக்கும் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய பட்டி மண்டபத்திற்கான தலைப்பு என்ன? எதிரணியில் இருக்கிற 2 பேர் ரொம்ப அற்புதமா பேசினாங்க, ஆனா தலைப்பை ஒட்டி பேசவில்லையே. தலைப்பு என்ன? இன்றைய நிலையில் வாழ்வில் முன்னேற இளைஞர்கள் பெரிதும் நாடுவது எதை என்பதுதான் தலைப்பு. ஆனா அவங்க இளைஞர்களுக்கு எது தேவைங்கிற பொருள்ல பேசிட்டு போயிருக்காங்க. இதுல வள்ளியம்மை சொல்றாங்க, நாங்க தமிழ் சரியா படிக்கலன்னு. நீங்க தலைப்பையே சரியா படிக்கலையம்மா. இளைஞனுக்கு எது தேவை? எல்லா காலத்திலும் கல்வி தேவை. முனைவர் பட்டம், ஆமாங்க, படிச்சுட்டு இருக்கோம். ஆனா எத்தனை பேர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. 3 இளைஞர்கள் இங்கேயோ போய் அவார்டு வாங்கினதெல்லாம் சொல்றாங்க. எல்லா பெரிய ஆளுமைகளையும் சொல்கிறார்கள். நீங்க கவனிச்சு பாருங்க நேயர்களே, நாங்க கருத்துகளா பேசிட்டு இருக்கோம், அவர்கள் தனிநபர்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காமராசரும் ஸ்ரீபதியும் மகாலட்சுமியும் எடிசனோட அம்மாவும் ஏன் இவங்க தலைப்புக்குள்ள வராங்க? அவர்கள் எல்லாம் விதிவிலக்குகள். யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல செல்வத்தை காட்டிலும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்னா நாங்க தலை வணங்கி மதிக்கிறோம். ஆனால் கோடான கோடி இளைஞர்கள் இந்தியாவில் பணம்தான் பெருசுன்னு அதில் நாட்டத்துடன் அதை நாடி செல்கிறார்களே, அந்த இளைஞர்களை பற்றிய வருத்தம் தான் இந்த தலைப்பில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புவது. அவங்கள பார்த்து எங்களுக்கு வருத்தமா இருக்குங்க. பணம் தான் பெருசு, இதுதான் இன்றைய இளைஞனின் மனதில் இருக்கக்கூடிய எண்ணம். எது பெருசுங்கிறது கேள்வியே இல்லை. கல்வியை காட்டிலும் செல்வம் என்றைக்கும் உயர்ந்ததாகாது. ஆனா இளைஞன் என்ன நினைக்கிறான், அதுதானுங்க பேச்சு. வள்ளியம்மை ரொம்ப அழகா திருக்குறள் சொன்னாங்க. வள்ளுவர் இன்னும் நிறைய சொல்லியிருக்காருமா, அதையும் படிங்க. பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்று சொல்கிறார் வள்ளுவர். அரண்கீனும் இன்பமுங்கீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று சொன்னதும் அதே வள்ளுவர் தான். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொன்னதும் அதே வள்ளுவன் தான். அப்ப செல்வம் உயர்ந்ததாக இல்லையா? செல்வத்தை நாடுதல் என்பது இன்றைய சூழலில் எவ்வளவு பெரிதா இருக்குங்கிறத நாம தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவங்க இப்படி பேசுறாங்க. செல்வம் எப்படிப்பட்ட தன்மை உடையது? அது நம்மை விட்டு செல்லும் தன்மையுடையது. அதனாலதாங்க அது மேல நாட்டம் இன்றைக்கு இளைஞனுக்கு அதிகமா இருக்கு. போயிருமோங்கிற பயத்திலேயே அதை தேடியே போயிட்டு இருக்கான். அப்துல் கலாமையும் விவேகானந்தரையும் நாம பத்தி பேசலாம். ஆனால் அப்துல் கலாமும் விவேகானந்தரும் இளைஞர்களிடம் எத்துணை ஆலோசனைகளை சொன்னார்கள், எத்துணை அவர்களுடைய அனுபவ முத்துக்களை சொன்னார்கள். இளைஞர்கள் 100 பேர் வாங்கன்னு விவேகானந்தர் கேட்டப்ப எந்த இளைஞனும் வரல, அப்துல் கலாம் கூப்பிட்டப்பையும் எந்த இளைஞனும் வரல. ஆனால் ஏதோ ஒரு நடிகன் ஒரு ஊருக்கு வரானா எல்லா இளைஞனும் போயிடுறான். இந்த இளைஞனின் மீதா நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? வருத்தம் கொள்கிறோம் நாங்கள். ஆமா, கல்வி முக்கியம்தான். ஆனால் இந்த இளைஞர்கள் அதை அப்படி நினைப்பதில்லையே. 4 பேர்த்த பத்தி நீங்க பேசுறீங்க, நாங்கள் 400 கோடி இளைஞர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். கல்விக்காக தானே அவ்வளவு பணத்தை கொண்டு போய் செலவு பண்றீங்க அப்படின்னு சந்தோஷம் கேட்டாங்க. கல்வியை கூட ஒரு முதலீடாகத்தான் இன்றைய சூழலில் இளைஞன் பார்க்கிறான்ங்கிறது தானே எங்க வருத்தம். கல்வி எப்படிப்பட்டதாக ஒரு இளைஞனால் பார்க்கப்படுகிறது? நான் படிக்கிறேன், பல லட்சம் செலவு பண்ணி படிக்கிறேன், அப்புறம் எனக்கு ஃபாரின்ல வேலை கிடைக்கும். அப்படி எனக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சதுன்னா அங்க போய் நான் இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிப்பேன். இதுதான் இன்றைய சராசரி இளைஞனின் மனதில் இருக்கக்கூடிய எண்ணம். அப்ப அதை பத்தி நாங்க சொன்னா கல்விதான் தேவைன்னு பேசுறாங்க. கல்வி தேவைதான், ஆனா கல்வி அந்த இளைஞன் நாடலையே. இதுல வேற சந்தோஷம் நான் கேட்கிறாரு, பத்திரிக்கையில என்ன 3 கோடி வச்சிருக்கீங்கன்னு போட்டுக்குவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. பத்திரிக்கையில மட்டும்தாங்க என்னோட முனைவர் பட்டத்தை நாளைக்கு போட முடியும். அடுத்த நாள் காலையில அரிசி வீட்டுல பொங்கணும்னா, சாதம் பொங்கணும்னா அதுக்கு பணம் தான் தேவை. முனைவர் பட்டம் மேற்கொள்ளும் எங்க 2 பேர்த்த நீங்க உதாரணமா காட்டுறீங்களே, எத்துணை இளைஞர்கள் கல்வியை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல்
யூடியூப் சேனலு, இன்ஸ்டா ரீல்ஸ்னு போட்டுட்டு ஏதோ அதுல இப்போதைக்கு பணம் வருதுங்கிற காரணத்தினால அந்த பணத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். பணம் தான் பெருசுன்னு எத்துணை பேர் கல்வியை விற்று கொண்டிருக்கிறார்கள். கல்வி இவ்வளவு பெருமையா பேசுறீங்களே, எத்தனை பேர் கல்வி கற்பதற்கான பணம் இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப கல்வி இன்றைய காலத்தில் முக்கியமா? முக்கியம். ஆனால் இளைஞன் அதை நாடுகிறானா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இளைஞன் எதை நாடுகிறான்? கல்வியை கூட பணத்திற்காகத்தானே நாடுகிறான். பணத்தை வாங்கிக் கொள்வதற்காக, எல்லா பணத்தையும் நான் பெற்றுக்கொள்வதற்காக துணை கருவியாகத்தான் கல்வி இன்றைய சூழலில் பயன்படுத்தப்படுகிறது. அவ்வை சொன்னா கல்வி ரொம்ப பெருசுன்னு சொன்னா. ஆனால் அவ்வை கூடவே இதையும் சொன்னா, இந்த வயிறு இருக்கிறதே, இடும்பை கூர் வயிறே, உன்னோட எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமான்னு அவ்வை சொன்னா. அப்ப செல்வம் என்பது எல்லா காலத்திலும் மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் அந்த தேவை அதற்கு ஒரு எல்லைக்கோடு இல்லாத காரணத்தினால் அது ஒரு பெரும் ஆசையாக, பேராசையாக மாறி நம்மையே தின்று விடுகிறது. ஆமாங்க, நாங்க செல்வத்திற்கு எதிரானவர்கள் தான், செல்வம் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்று நினைப்பவர்கள் தான். ஆனால் இன்றைய சூழல் அப்படி இல்லை. இன்றைய சூழல் செல்வத்தை நாடி செல்பவனாகத்தான் ஒரு இளைஞனை உருவாக்குகிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் ஹர்ஷிதா அப்படின்னே உங்களை நான் வந்து அழைக்கலாம் நினைக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் முனைபவராக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய முயற்சியினால நிச்சயம் நீங்கள் ஒரு நாள் முனைவர் பட்டம் பெறுவீர்கள் அப்படின்னு நான் வந்து மனசார நம்புகிறேன். நீங்கள் இந்த அணியில் இருக்கீங்க, அந்த அணியில் இருக்கீங்க என்பதை தாண்டி உழைப்புக்கு நிச்சயமாக யாராக இருந்தாலும் பலன் கிடைத்தே தீரும். ரொம்ப அற்புதமாக இருந்தது ஹர்ஷிதா அவர்களுடைய பேச்சு. நாங்கள் பதில் மட்டும் சொல்ல மாட்டோம், பதிலடியும் கொடுப்போம் அப்படின்னு இப்போ செல்வமணி திரும்ப இப்போ கல்வி அணியை கொஞ்சம் சிந்திக்க வச்சிருக்காங்க. எப்படி நாம் இதற்கு வந்து பதில் சொல்றது, எதிர்வினை ஆற்றுவது அப்படின்னு. முதல்ல ஒரு விஷயம் பண்ணாங்க. முனைவர் இல்லையா, எல்லாவற்றையும் நுட்பமா ஆராய்ஞ்சு தான் ஒரு விஷயத்தையே பேசுவாங்க, ஒரு கருத்தையே முன்வைப்பாங்க. தலைப்பையே சரியா புரிஞ்சுக்கலையே நீங்க, என்ன நீங்க கல்வி அணி அப்படின்னு கேட்டாங்க இல்லையா. இன்றைய இளைஞர்கள் முன்னேற்றத்துக்காக பெரிதும் நாடுவது கல்வியையா செல்வத்தையா? அதானப்பா தலைப்பு. கல்விதான் முக்கியம் நீங்க பேசுறீங்களே, இது எப்படி சரியாகும்? கல்வின்னு எப்படி சொல்லிக்கிறீங்க? அறிவுல தெளிவு வேண்டாமா? இந்த மாதிரிலாம் வந்து கேட்டுட்டாங்க. நியாயமான கேள்வி.